வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் நடந்துகிட்ருக்கு 2024. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சோஷியல் சயின்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எப்படி இருந்தது, சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் கொஷின் பேப்பர் எப்படி இருந்ததுன்னு ஃபுல்லாக பார்க்கலாம். நம்மளுக்கு சோஷியல் சயின்ஸ் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை நடக்க போகுது. நெக்ஸ்ட் வீக் திங்கக்கிழமை நடக்க போகுது. இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கேட்டுருந்தீங்க. இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து நாளைக்கு காலையில் 10 மணிக்குள்ளே நம்ம சேனலில் போட்டுருவோம். 5 மார்க்ஸ் தனியாகவும் 2 மார்க்ஸ் தனியாகவும் நான் அப்லோட் பண்ணுறேன். அப்போ போய் எல்லோரும் பார்த்துக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். அதேமாதிரி நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லாம் கொஞ்சம் நிறைய எடுத்து அனலைஸ் பண்ணி எந்தெந்த கொஷின்ஸ்லாம் ரிப்பீட்டடாக வந்திருக்குன்னு பாருங்கள். அந்த கொஷின்ஸ்லாம் மறுபடியும் அடிக்கடி கேட்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதுமாதிரி இந்த சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம்ஸ் எல்லாம் அந்தமாதிரி கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? அதேமாதிரி இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் எப்படி எழுதுனா நீங்கள் பாஸ் ஆகிடலாம், ஈஸியாக பாஸ் ஆகிடலாம் அப்படியும் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். எதெல்லாம் எந்தெந்த பகுதியெலாம் எழுதுனா நம்ம பாஸ் ஆகிடலான்னு. இப்போ நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 14 1 மார்க்ஸ் இருக்குப்பா. இந்த 14 1 மார்க்ஸுமே நீங்கள் புக் பேக் இருக்கிறது எல்லாத்தையும் கவர் பண்ணுங்கள். சரிங்களா? ஒவ்வொரு நாளைக்கு ஹிஸ்ட்ரி ஒரு நாளைக்கு படிங்க, ஜாகிரஃபி ஒரு நாளைக்கு படிங்க, சிவிக்ஸ் ஒரு நாளைக்கு படிங்க, எக்கனாமிக்ஸ் ஒரு நாளைக்கு படிங்க. 1 மார்க்ஸை வந்து மேக்ஸிமம் ஒரு 2-3 டைம் படித்தாலே உங்களுக்கு ஈஸியாக வந்து இதுவாடி. ஏற்கனவே நீங்கள் படிச்சிருப்பீங்க வேறு பப்ளிக்கு. சரியா? அதனால் 1 மார்க்ஸ் வந்து நீங்கள் உங்களுக்கு சொல்ல வேணாம், ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. அதனால் ஒரு டெய்லி ஒரு 3 லெசன் 4 லெசன் அந்தமாதிரி படித்து கரெக்டாக படித்து வச்சிங்கன்னா நீங்கள் 1 மார்க்ஸ் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். நம்ம மேக்ஸிமம் 10 1 மார்க்ஸ் கிட்ட கரெக்டாக எழுத வேண்டிய கட்டாயத்தில் நீங்கள் பாஸ் ஆகணுன்னா இந்த 10 1 மார்க் கரெக்டாக எழுதி தான் ஆகணும். சரிங்களா? யாருமே எல்லா கொஷினும் எழுதுங்க. நான் மறுபடியும் அதான் சொல்கிறேன். நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோவும் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் எந்த கொஷினுமே விட்டுட்டு வராதிங்க. தெரியாத கொஷினாக இருந்தாலும் நீங்கள் உங்கள் நீங்கள் நாலேஜை வச்சு நீங்கள் படிச்சிருப்பீங்க, யோசித்து பார்த்து ரிலேட்டடாகவாச்சு ஆன்சர் எழுதுங்க. நீங்கள் பிளாங்காக விட்டுட்டு வந்தால் உங்களுக்கு சுத்தமாக மார்க் கிடைக்காது. சரிங்களா? அதுக்கு நான் கதை எழுத சொல்லலை, ரிலேட்டடாக எழுத சொல்கிறேன். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2 மார்க்ஸ் வந்தோன்னா 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் நாளைக்கு நான் இம்பார்ட்டன்ட் தரேன். சரிங்களா? ஒரு 22 மார்க்ஸ் கிட்ட நான் தரேன், ஒரு 20 or 30 தரேன். அதை நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் இருந்தோம் கொஞ்சம் பார்த்துன்னு போங்க. சரிங்களா? 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ பாருங்கள், பன்னாட்டு நிதி அமைப்பின் IMF நோக்கங்கள் யாவை? வாட் ஆர் த ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட்? IMFனா என்னன்னு கேட்டிருக்காங்க. அதோட ஆப்ஜெக்டிவ்ஸ் அதோட நோக்கங்கள் கேட்டிருக்காங்க. லிஸ்ட் அவுட் த டெரிட்டரிஸ் அனெக்சட் பை த பிரிட்டிஷ் அண்டர் த டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ். வாரிசு இழப்பு கொள்கையின் அடிப்படையில் பிரிட்டிஷ் அரசில் இணைத்து கொள்ளப்பட்ட பகுதிகளை பட்டியலிடவும். டிஸ்கிரைப் த ஜாலியன்வாலா பாக் மாஸ்கரே. ஜாலியன்வாலா பாக் படுகொலை பற்றி விவரிக்கவும். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின், அடிக்கடிக்கு அக்கறை வர கொஷின்ஸ் தான். அப்புறம் வாட் இஸ் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் அன்னி பெசன்ட் ஆஃப் இந்தியன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்? அன்னி பெசன்ட்டோட இந்தியாவின் விடுதலை போராட்டத்தில் அன்னி பெசன்ட்டின் பங்களிப்பு கேட்டிருக்காங்க. தங்களுடைய எழுத்துக்களில் மூலம் தமிழ் இலக்கியத்தின் புத்துயிர்ப்புக்கு பங்களிப்பு செய்த ஆளுமைகளை பட்டியலிடவும். லிஸ்ட் அவுட் த பர்சனாலிட்டிஸ் ஹூ கான்ட்ரிபியூட்டட் டு த ரிவீல் ஆஃப் தமிழ் லிட்ரேச்சர் த்ரூ தர் ரைட்டிங்ஸ். இந்தியாவின் மேற்கு நோக்கி பாயும் ஆறுகளை பற்றி கூறுக. என்ன கேட்டிருக்காங்கன்னா வெஸ்ட் ஃப்ளோவிங் ரிவர்ஸ் கேட்டிருக்காங்க. அதேமாரி வேறு மாதிரி கூட இந்த வார்த்தையே ஒன்று இப்போ வெஸ்ட்டுக்கு பதில் ஈஸ்ட்டு கூட கேட்கலாம். சரிங்களா? அதனால் கொஷின்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிங்க. இப்போ வெஸ்ட்டுன்னு கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் ஈஸ்ட்டும் படிச்சுக்கோங்க. சரிங்களா? அந்தமாரி இருக்கிறத ஈஸ்ட்டு வேறு எந்தெந்த டைரெக்ஷன்ஸில் இருக்கோ அதெல்லாம் கொஞ்சம் புக்கில் கொஷின்ஸ் இருந்தால் பார்த்துக்கோங்க. சரிங்களா? இந்தியாவின் 4 பருவ காலங்களை குறிப்பிடுக. 4 டிஸ்டின்க்ட் சீசன்ஸை நம்ம எழுதணும். அக்ரிகல்ச்சர் நீங்கள் இதை நீங்கள் ஓனாகவே எழுதிடலாம், வேளாண்மைனா. அப்புறம் இந்தியாவின் முக்கிய எண்ணெய் உற்பத்தி பகுதிகள், இம்பார்ட்டன்ட் ஆயில் ப்ரொடியூசிங் ரீஜன்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பவுண்டரிஸ் ஆஃப் தமிழ்நாடு, தமிழ்நாட்டின் எல்லைகளை குறிப்பிடுங்கன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான். அப்புறமேட்டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கிராண்டட் பை இந்தியன் கான்ஸ்டியூஷன், இந்திய அரசியல் அமைப்பால் வழங்கப்படும் அடிப்படை உரிமைகளை பட்டியலிடுகன்னு கேட்டிருக்காங்க. சார்க் உறுப்புகள் நாடுகளை பட்டியலிடுக. சார்க் SARC மெம்பர். இப்போ அந்த சார்க்கு நாடுகளை பட்டியலிடுகன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? உறுப்பு நாடுகள். அப்புறம் தமிழ்நாட்டில் உள்ள சில ஊட்டச்சத்து திட்டங்களின் பெயர்கள், நியூட்ரிஷன் ப்ரோக்ராம்ஸ் அது சொல்லியிருக்காங்க. அதுமாதிரி இந்த டேக்ஸ் லெசன் லாஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த டேக்ஸு ப்ரப்போஸ்ட் இந்த டேக்ஸு அரசுக்கு நாம் ஏன் வரி செலுத்த வேண்டும், இந்தமாரி டேக்ஸு. அதுக்கப்புறம் டேக்ஸ் கொஷின்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா? அந்தமாரி டேக்ஸ் கொஷின்ஸ் தான் இந்த கம்பல்சரியில் மேக்ஸிமம் வருது. இந்த போன வருஷமும் அதேமாரி தான் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லாம் கேட்டிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு 2 மார்க்ஸ் அட்டன் பண்ணுற மாரி நம்ம எழுதணும். மேக்ஸிமம் ஓரளவு ஈஸியான 2 மார்க்ஸ் வந்து நீங்கள் வந்து பாருங்கள், சின்னதாக இருக்கும் பார்த்தீங்களா பாயிண்ட்ஸ் போட்டு. இப்போ வந்து கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் இருக்குது, தமிழ் கிளாசிக்கல் லாங்குவேஜஸ், அதெல்லாம் வந்து அடிக்கடிக்கு அக்கறை ஆகிற கொஷின். அந்தமாரி கொஷின்ஸ்லாம் நீங்கள் ஒரு டைம் பார்த்து வச்சுக்கிட்டு உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம இந்த 5 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த 10 5 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா
ஒரு 4 5 மார்க்ஸ் கிட்ட உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒன்று வந்து ஃபில்லப்பு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்டிங்யூஷ் கேட்பாங்க பார்த்தீங்களா, வேறுபடுத்துக அந்தமாரி கொஷின்ஸு, இன்னொன்று கன்ஃபார்ம் மேப்பு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா டைம் லைனு. இந்த 4த்தில் நீங்கள் டைம் லைனு மேப்பு நீங்கள் கன்ஃபார்ம் நீங்கள் அட்டன் பண்ணியே ஆகணும். 10 மார்க்ஸு இது ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? அப்போ இந்த டைம் லைனு மேப்பை வந்து கன்ஃபார்ம் நீங்கள் அட்டன் பண்ணுற மாரி படிச்சுக்கோங்க. இந்த ஃபில்லப்பு கூட நீங்கள் பார்த்துக்கலாம், புக் பேக்கில் இருக்கிறது தான் கேட்குறாங்க. சரிங்களா? அது மேக்ஸிமம் அதான் கேட்பாங்க. அப்போ நம்மளுக்கு இது ஒரு 10 மார்க், 1 மார்க் ஒரு 10 மார்க், 20 மார்க்கு. அப்புறம் அடுத்த மேப் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு 8 மார்க் மேப்பு. அதில் ஒன்று எழுதுனா கூட நம்மளுக்கு 28 மார்க்கு, ஏன்னா 2 மார்க் அப்படி இப்படி எழுதுனா கூட நம்மளுக்கு மேக்ஸிமம் 35 எடுத்து பாஸ் ஆகிடலாம். சரிங்களா? ஒரு 5 மார்க்ஸ் கிட்டத்தட்ட 2-3 5 மார்க்ஸ் வந்து ரிப்பீட்டட் 5 மார்க்ஸ்லாம் கேட்குறாங்க. சரிங்களா? அந்த 5 மார்க்ஸ்லாம் எதனாலும் ஈஸியாக பாஸ் ஆகிடலாம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த டைம் லைன் இந்த மேப்லாம் நீங்கள் கரெக்டாக எழுதணும். அதுதான் உங்களுக்கு வந்து மார்க்ஸை பூஸ்ட் பண்ணும். சரிங்களா? இப்போ 29th கொஷின் ஃபில்லப் கேட்டிருக்காங்க. அப்புறம் 30th கொஷின் பாருங்கள், ட்ரீட்டி ஆஃப் வெர்சலிஸ் ரிலேட்டிங் டு ஜெர்மனி கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் லெசன். அப்புறம் ரீஃபார்ம் மூமெண்ட்ஸ் ஆஃப் 19th சென்ச்சுரி, 19ஆம் நூற்றாண்டில் சீர்திருத்த இயக்கங்கள் நடைபெறுவதற்கு இட்டு சென்ற சூழ்நிலைகளில் விவாதிக்கவும். அப்புறம் வேறுபடுத்துக, இது மேக்ஸிமம் ஜாகிரஃபிலேருந்து தான் இந்த கொஷின்ஸ் வரும். அதுக்கப்புறம் பாருங்கள், கேசஸ் ஆஃப் ரிவால்ட் 1857 நடந்த கிளர்ச்சிக்கான காரணங்கள், இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின், அடிக்கடி கேட்குறாங்கப்பா இந்த கொஷினை. அப்புறம் பெரியாரை பற்றி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் சீஃப் மினிஸ்டரோட பவர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸு, பிரைம் மினிஸ்டரோட பவர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸு, பிரசிடென்ட்டோட பவர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. நான் அலைன்டு மூமெண்ட்டு, ஃபாரஸ்ட் ஆஃப் இந்தியா கேட்டிருக்காங்க. மேஜர் சேலஞ்சஸ் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ், அப்புறம் பசுமை புரட்சி, க்ரீன் ரெவால்யூஷன் அது கேட்டிருக்காங்க. கேரக்டரிஸ்டிக் ஆஃப் சக்ஸஸ்ஃபுல் இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ் அது ஒன்று கேட்டிருக்காங்க. சரிங்களா? டைம் லைன் பாருங்கள், 1930லேருந்து 1950 வரைக்கும் கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் 20 to 40, 30 to 50 இந்தமாரி தான் கேட்குறாங்க. சரிங்களா? அதனால் டைம் லைனை கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ். நீங்கள் அதில் 5 எழுதுனீங்கன்னா 5 மார்க் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிட்டு போயிடலாம். அதனால் இந்தமாதிரி முக்கியமான மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதால தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வந்து மேப்பு, இந்த மேப்பும் ஈஸியாக நம்ம அட்டன் பண்ணிடலாம். இப்போ நான் வந்து 5 மார்க்ஸ் முடிஞ்சிருச்சு. சரிங்களா? நான் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் போடுறேன், அந்த கொஷின்ஸை நல்லா படிச்சுக்கோங்க. பார்ட் 4 பொறுத்த வரைக்கும் ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின்ஸ் கிவன் பிலோ த ஹெட்டிங். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், செகண்ட் வேர்ல்டு வார் இருக்குல்ல, இப்போ அது கொடுத்துட்டாங்க, அது கீழே இருக்க கொஷின்ஸ் 4 கேட்டிருக்காங்க, அந்தமாரி கேட்டிருக்காங்க. அதுமாதிரி 6 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கொஷின்ஸாக கேட்டாங்க, கிலாஃபட் மூமெண்ட்டும் சுதேசி மூமெண்ட்டும். சரிங்களா? இதை கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேப்பு கேட்டிருக்காங்க, லாஸ்ட்டு 8 மார்க் மேப். சரிங்களா? அப்போ நம்ம எப்படி நம்ம ரைட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோ கொடுத்துருக்கேன், அதை பாருங்கள். அதேமாரியே நீங்கள் டைம் லைனு மேப்பு இந்த 8 மார்க் மேப்லாம் இதெல்லாம் அட்டன் பண்ணாலே ஸ்டாப்ஸ் வந்து அதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக எழுதியிருந்தாலே உங்களுக்கு இதில் மார்க் வந்துடும். சரிங்களா? இதில் நீங்கள் அது மெயின் இந்த டைம் லைனு அதிலே நீங்கள் தப்பு பண்ணிங்கன்னா அப்போ நீங்கள் இந்த ஒரு வருஷம் படித்ததுக்கான அடையாளமே அந்த டைம் லைன்லாம் ஈஸியாக நீங்கள் எழுதிடலாம். அதிலே தப்பு பண்ணுறீங்கன்னா அப்புறம் இதெல்லாம் நம்மளுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். சரிங்களா? மார்க் வந்து இதில் வரனாலும் அந்த டைம் லைனு நீங்கள் கரெக்டாக எழுதினீங்கன்னா அதில் மார்க் குறைக்க முடியாது. அதனால் சொல்கிறேன், டைம் லைனு மேப்லாம் நீங்கள் கரெக்டாக பர்ஃபெக்டாக எழுதினீங்கன்னா உங்களுக்கு மார்க் குறைக்கவே முடியாது. அதனால தான் நான் உங்களுக்கு டைம் லைன்லாம் நீங்கள் வந்து நல்லா படிச்சுக்கோங்கன்னு சொல்கிறேன். ஈஸியாகவும் நம்ம அட்டன் பண்ணிட்டு போயிடலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக உட்காந்து நான் கொஷின்ஸ் நாளைக்கு போட்டுடுறேன், வீடியோ போட்டுடுறேன், போய் பாருங்கள். ஆனால் வந்து இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த டைம் லைனு நான் சொன்ன மாரி மேப்பு, அதுமாதிரி 2 மார்க்ஸ் கொஷின்ஸு, கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை டவுன்லோட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். ஃபில்லப்ஸு மேட்ச் த ஃபாலோயிங் நம்மளுக்கு கேட்க மாட்டாங்க. ஃபில்லப்பு ஃபஸ்ட்டுலாம் கேட்டாங்க. சரிங்களா? இதுக்கு முன்னாடிலாம் கேட்டாங்க, மேட்ச்லாம் கேட்டாங்க, 1-2 மேட்ச் கூட கேட்டிருக்காங்க. ஆனால் இப்போ அதெல்லாம் எடுத்துட்டாங்க. சரிங்களா? அதனால் கொஞ்சம் நல்லா படித்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுங்கள். நான் வீடியோ வந்து நாளைக்கு 10 மணிக்குள்ளே நான் அப்லோட் பண்ணிடுறேன். நிறைய பேர் அடிக்கடி கமெண்டில் கேட்டுருந்தீங்க, சாரி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. சரிங்களா? நாளைக்கு நான் இன்றைக்கே அப்லோட் பண்ணுறது தான் போட்டுருந்தேன், கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. நாளைக்கு காலைல 10 மணிக்குள்ளே நான் கன்ஃபார்ம் வீடியோ அப்லோட் பண்ணிடுறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோவுக்கு லைக் போடுங்க, நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.